மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. சோ இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, அருட்பெருஞ்சோதி டெஸ்ட் 25க்கான ரிசல்ட்டை தான் நம்ம இதுல பார்க்க இருக்கிறோம். சோ கிட்டத்தட்ட நம்ம இந்த 2026ல நல்லபடியா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம கடந்துட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ஹாஃப்ல இருக்கோம். இந்த செகண்ட் ஹாஃப்ல நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம தேர்வு எழுதிட்டு வந்திருந்தோம், புதுசா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், படிச்சுக்கிட்டோம், ஓகே. பட் இந்த செகண்ட் ஹாஃப்ல நம்ம பண்ண வேண்டியது இருக்கு, ஆல்ரெடி படிச்சதை இன்னும் கொஞ்சம் தீவிரமா ரிவிஷன் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது டெஸ்ட் பிராக்டிஸ் அதிகமா பண்ணி பார்க்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம அடுத்த ஹாஃப்ல பண்ண இருக்கிறோம். சோ நமக்கு குரூப் 4 எக்ஸாம் சொன்ன மாதிரியே டிசம்பர்ல வர இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி குரூப் 1 கால் ஃபார் ஆகி இப்போ டேட் போயிட்டு இருக்கு. குரூப் 1 எக்ஸாம் கட்டாயமா எல்லாரும் எழுதுங்க. யாருமே எழுதாம இருக்காதீங்க. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாம் எழுதுற மூலியமா ஜிஎஸ் எப்படி கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எந்த ரிலேட்டடா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்து நம்ம குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் சந்திக்க இருக்கிறதுனால இந்த குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஜிஎஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது ரெண்டையும் நம்ம பேஸ் பண்ணி தான் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம எந்த மாதிரி படிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால கண்டிப்பா எல்லாருமே வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம நல்லபடியா எழுதுங்க. ஓகே. சோ இப்போ இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது, கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற அருட்பெருஞ்சோதி டெஸ்ட் 25ல நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம டாப் மாணவர்கள் ஒரு 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வு எழுதியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே போல எல்லா தேர்வையும் நல்ல முறையில நீங்க எழுதுங்க, நல்ல மார்க்கை நீங்க ஸ்கோர் பண்ணுங்க. விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2500 இதை தவிர நீங்க எழுதாத மாணவர்கள் இருப்பீங்கல்ல ஒரு சில பேர், அவங்க நீங்க எந்த பிரான்ச்ல போய் அட்மிஷன் போட்டீங்களோ அங்க போயிட்டு உங்களுக்கான கொஸ்டின்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணி முடிஞ்சா அங்கேயே நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி உங்களுடைய மார்க்கை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இது ஒண்ணு. சோ வாங்க இப்ப ரிசல்ட்டை பார்க்கலாம். சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்க் 200, மொத்தம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின். இதுல 200க்கு 187 187 சால்வ் பண்ணி கரூர் கிளையை சேர்ந்த 187 மார்க் ஸ்கோர் பண்ணி கரூர் கிளையை சேர்ந்த வி மதுஸ்ரீ அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் மேம். தொடர்ந்து இதே போல எல்லா தேர்விலும் நீங்க முதல் மதிப்பெண் பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இரண்டாவது மார்க் 200 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட 182 கொஸ்டின் சால்வ் பண்ணி ஆத்தூர் கிளையை சேர்ந்த சி கோபிநாத் அவர்கள் 2வது மதிப்பெண் பெற்றிருக்காங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து இதே போல நல்லா படிங்க. அடுத்தடுத்து நீங்க எல்லா தேர்விலுமே நல்ல முறையில மதிப்பெண்ணிடுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 3வது மதிப்பெண்கள் 2 பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, வேலூர் கிளையை சேர்ந்த சிவசங்கரி அப்படிங்கிறவங்களும் மதுரை கிளையை சேர்ந்த விக்னேஸ்வரன் அப்படிங்கிறவரை என்ன பண்ணிருக்காங்கன்னா 3வது மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. எவ்வளவுனா 200 கொஸ்டின்ல 169 கொஸ்டின் சால்வ் பண்ணி 3வது மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. உங்க 2 பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போல தொடர்ந்து நல்ல முறையில் உங்க பிரிப்பரேஷனை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 4வது மதிப்பெண்கள் 2 பேர் வாங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா, காட்டுமன்னார் கோயில் கிளையை சேர்ந்த எஸ் பிரியங்கா அப்படிங்கிறவங்களும் புளியங்குடி கிளையை சேர்ந்த எஸ் பவானி அப்படிங்கிறவங்களும் 4வது மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்தோம்னா, 5வது மதிப்பெண்கள் 3 பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். வடலூர் கிளையை சேர்ந்த மாயகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்களும் கிருஷ்ணகிரி கிளையை சேர்ந்த காவியலட்சுமி அப்படிங்கிறவங்களும் ஈரோடு கிளையை சேர்ந்த ஜி தங்கமணி அப்படிங்கிறவங்களும் 5வது மதிப்பெண்கள் 166 கொஸ்டின் சால்வ் பண்ணி 5வது மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. உங்க 3 பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த 6வது மதிப்பெண்கள் எத்தனை பேர்னா 4 பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். புதுக்கோட்டை கிளையை சேர்ந்த டி அபிநயா அப்படிங்கிறவங்களும் அரக்கோணம் கிளையை சேர்ந்த கவிதா அப்படிங்கிறவங்களும் ஆத்தூர் கிளையை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவரும் பாவூர் சித்திரம் கிளையை சேர்ந்த சோபியா பொன்மலர் அப்படிங்கிறவங்களும் 6வது மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. உங்க 4 பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போல தொடர்ந்து நல்ல முறையில எல்லாருமே படிங்க. அடுத்து 7வது மதிப்பெண்கள் 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஆற்காடு கிளையை சேர்ந்த எம் உமா அப்படிங்கிறவங்களும் தூத்துக்குடி கிளையை சேர்ந்த இலக்கியா அப்படிங்கிறவங்களும் 7வது இடத்துல இருக்கிறாங்க. 200க்கு 164 கொஸ்டின் சால்வ் பண்ணி 7வது இடத்துல இருக்கிறாங்க. உங்க 2 பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சோ அடுத்து 8வது இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. சாரி 3 பேர் இருக்கிறாங்க. எம் பவித்ரா காரைக்குடி கிளையை சேர்ந்த எம் பவித்ரா அப்படிங்கிறவங்களும் அறந்தாங்கி கிளையை சேர்ந்த ஜி பிரசன்னா அப்படிங்கிறவங்களும் ஈரோடு கிளையை சேர்ந்த பி கௌதம் அப்படிங்கிறவங்களும் 8வது இடத்துல இருக்கிறாங்க. சோ உங்க 3 பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே போல நல்ல முறையில உங்க பிரிப்பரேஷனை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்டா 9வது இடத்துல
ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. யாருன்னா பொள்ளாச்சி கிளையை சேர்ந்த கமல்ராஜ் அப்படிங்கிறவரும், அருப்புக்கோட்டை கிளையை சேர்ந்த என் செல்வி அப்படிங்கிறவங்களும், நாகர்கோவில் கிளையை சேர்ந்த அபிஷா அப்படிங்கிறவங்களும் 3வது இடத்துல இருக்கிறாங்க. உங்க 3 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. தொடர்ந்து இதே போல நல்ல முறையில படிங்க, நல்ல மதிப்பெண்கள் எடுங்க. சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா டாப் 9ல இருக்கக்கூடிய நபர்களை இப்ப நம்ம பார்த்தோம். சோ இதே போல அடுத்த டெஸ்ட்ல நீங்களும் வந்து இந்த டாப் 10ல வரணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதுதான், எழுதாத மாணவர்கள் வந்து நீங்க அட்மிஷன் போட்ட கிளையில போய் உங்களுக்கான கொஸ்டின்ஸா வாங்கிக்கோங்க. கொஸ்டினை வாங்கி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து நமக்கு எக்ஸாம் அடுத்தடுத்து நெருங்கிக்கிட்டே இருக்கிறதுனால டெஸ்ட் பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அகாடமிலே பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொஸ்டின் பேங்க், எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஸ்டின் பேங்க் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த கொஸ்டின் பேங்கை வாங்கி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ இந்த தமிழ்காண்டியே வந்து நம்ம அகாடமில வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், என் தமிழ். இந்த ஷெட்யூல் நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. சோ இந்த என் தமிழ் டெஸ்ட்டை எல்லாருமே கம்பல்சரி எழுதுங்க. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தமிழுக்கு மட்டுமே பிரத்யேகமா இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தமிழ்ல கண்டிப்பா 100க்கு 95+ நீங்க தாராளமா போடலாம். அந்த அளவுக்கு வந்து ஷெட்யூல் வந்து அவ்வளவு அழகா இருக்கு. நீங்க அதே அந்த ஷெட்யூலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்லி நான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நீங்க இதை பத்தி தெரியப்படுத்துங்க. அதே போல ஒவ்வொரு சண்டையும் வந்து இப்ப யூகேன் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. அந்த டெஸ்டையும் நீங்க எழுதுங்க. இப்ப வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் பிளஸ் பொருளாதாரம், இந்த 2 டாபிக் சேர்ந்து ஒரு யூகேன் டெஸ்ட் வர சண்டே வந்து நடக்கு. இந்த டெஸ்ட்டுக்கான அமௌண்ட் வந்து 100 ரூபாய் யூகேனுக்கு. என் தமிழுக்கு வந்து உங்களுக்கு வந்து 600 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருப்பாங்க. நீங்க உங்க நியரஸ்ட் பிரான்ச்ல போய் நீங்க அட்மிஷன் போட்டுக்கோங்க. என் தமிழ் யூகேன் இது 2ஐயும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பான முறையில இந்த வருஷத்துல நீங்க வேலைக்கு போயிடலாம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது போக எக்ஸ்ட்ராவா நீங்க கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம அகாடமில வந்து கொஸ்டின் பேங்க் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து அவைலபிளா இருக்கு. யூனிட் 5 இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், பாலிட்டி, எக்கனாமி, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கு. அந்த கொஸ்டின் பேங்கை நீங்க வாங்கிக்கோங்க. ஒரு கொஸ்டின் பேங்க்ல அதிகபட்சம் ஒரு 1000 கொஸ்டினுக்கு மிக குறையாம கொஸ்டின் பேங்க் இருக்கு. அதையும் நீங்க சைட் பை சைடா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. தொடர்ந்து இதே போல நல்லா படிங்க, தொடர்ந்து ரிவிஷன் பண்ணுங்க. முக்கியமா இந்த குரூப் 1 எக்ஸாம கண்டிப்பா எல்லாரும் அட்டென்ட் பண்ணி நல்ல முறையில எழுதுங்க. சோ நம்ம கண்டிப்பா அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.